பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒருத்தனுடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம். நமக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய மரணத்துடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரணத்தினுடைய நோக்கம் அவருடைய மரணத்தினாலே பிசாசை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. மரணத்துக்கு அதிகார பிசாசானவனே தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிசாசின் காரியங்களை அழிக்கிறதுக்காகத்தான் மரணத்தை ருசி பார்த்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மரணத்தின் நோக்கம் அதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய மரணத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால், முன்னே அந்நியராயும் அவருடைய மாம்ச சரீரத்தார் இருந்த மரணத்தினாலே இப்பொழுது நீங்கள் ஒப்புரமானீர்கள் என்று சொல்லி பார்க்கும். முன்னே நீங்கள் அந்நியர்களாக இருந்தீங்க, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தீங்க, நீங்கள் தேவனை சேராதவர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போது அவருடைய மாம்ச சரீரத்தார் மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரமானீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எனக்காகத்தான் உயிர் தெழுந்தார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் போது நான் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலினாலே நான் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுவதற்காகவே இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காகத்தான் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாம் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். மனுஷனால தான் மரணம் வந்தது. அதே விதமாக மனுஷனுடைய மரணத்தினால தான் நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் தன்னை மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மரணத்தினால உயிர் தெழுதல் நமக்கு கிடைத்திருக்கிறோன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சொன்னபடியே உயிர் தெழுதனாலே சொல்லி இருக்கிறபடியெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எனக்காக பரமேறி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பாடு நான் இருக்கிற இடத்துல உங்களை வந்து மறுபடியும் சேர்த்துக்கொள்வேன் சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் பரலோகத்துக்கு ஏறி சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாட்டம் உங்களிடத்தில் வரமாட்டான்னு சொல்றார். அப்போ நமக்காகத்தான் அவர் பரலோகம் ஏறி சென்றவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் 4:10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இறங்கினவர் தான் ஏறினவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் பரலோகம் ஏறி சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் வேண்டுதல் செய்கிறவராக ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும் போது கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தமது மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்கிறதான நம்மை முற்று முடிய ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்தால் நமக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிற அப்படின்னாலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறதுக்காகத்தான் உயிர் தேர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காகத்தான் வேண்டுதல் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 16:26 வாசிக்கும்போது உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்ளேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்கிறார். உங்களுக்காக நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எனக்காக வரப்போகிறார் அவர். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தமக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்கு ரட்சிக்கப்படுவதற்காகவே வெளிப்பட போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தமக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக அவர் ரட்சிக்கிறதுக்காக வெளிப்பட போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள், பின்பு நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நமக்காகத்தான் அவர் மறுபடியும் வரப்போகிறான்னு சொல்லி பார்க்கின்ற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து
யோவான் 14:3 சொல்றார், மறுபடியும் நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் மறுபடியும் நமக்காகத்தான் வரப்போகிறான்னு சொல்லி பார்த்தோம். அவர் நமக்காகத்தான் ஒளியாக வந்தார். யோவான் 12:46 என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற எவனும் இருள் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் சொல்றார். இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்ததுக்கு காரணமே என்னென்றால் நாம் இருளில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்துல வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியா இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் சொன்னார், நானே உலகின் ஒளி என்று சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ஏற்றுக்கொண்டு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கணலை பிரகாசிக்காக சோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.